ரைட். கிரேட் 8 11வது பாடம் பஸ் එකේ යමු என்ற பாடத்தை பார்ப்போம். வேன் එක தவம நேனே. வேன் வந்து இன்னும் வரவில்லை தானே. அதத் இன்றைக்கும் மகதி கெடில ඇති. இடையில உடைஞ்சிட்ட இருக்கும். அப்பி කොහොමද ගෙදර යන්නේ. நாங்கள் எப்படி வீடு செல்வது. துந்தனாம பஸ் එකේ යමු. நாங்க 3 பேரும் என்ன செய்வோம், பஸ்ஸில போவோம். பஸ் එකේ ගෙදර යමු. ரைட். மாமி. அப்ப மாமாண்டா மாமா, மாமேண்டா மாமாவை கூப்பிடைக்க பாவிக்கிறேன். அம்மாண்டா அம்மே, தாத்தாண்டா தாத்தே, அதே அக்காண்டா அக்கே. அப்ப மாமி අපිට උදව්වක් කරන්න පුළුවන්ද. எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா. කියන්න පුතා මොකද්ද. சொல்லுங்கள். மகன் என்ன. என்ன පාලංගමට යන බස් එක කොහෙද නවත්වන්නේ. அப்ப පාලංගමට යන பஸ் එක කොහෙද නවත්වන්නේ. எங்க நிப்பாட்டுறது. அப்ப பாலங்கமக்கு போற பஸ் வந்து எங்க நிப்பாட்டுறது. எங்க நிப்பாட்டுவின நாங்கள் ஏறுறதுக்காக கேட்கணும். என்ன அண்ண அத்தனை அதோ அதில் பஸ் நவத்துமட்ட அண்ட அதோ அதுல பஸ் ஸ்டாப் பஸ் தரிப்பு நிலையம் இருக்கிறது, அங்கே செல்லுங்கள். என்ன பஸ் එක நவத்வன்னே எத்தனை. பஸ் நிப்பாட்டுறது அதுலதான். ஏக்க යන්නේ කීයටද. அது போறது எத்தனை மணிக்கு. ඒක යන්නේ කීයටද. அங்க போறது எத்தனை மணிக்கு. துலட்ட வித்திர 3 மணி அளவில். வித்தரண்ட அளவில். என்ன துணட்ட வித்தரை 3 மணி அளவில். එහෙනම් இக்மனட்ட යමු. அப்படி என்றா விரைவாக செல்வோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் பார்த்ததுல எதுவும் டவுட் இருந்தா சொல்லுங்க பிள்ளைகள். மே பஸ் එකේ පාලංගමට යන්න පුළුවන්. இந்த ஏறுறதுக்கு முதல் இல்ல, ஏறுறதுக்கு முதல் கேட்கிறேன். இந்த பஸ்ஸில பாலங்கமக்கு போக முடியுமா. பாலங்கமட்ட යන්න පුළුවන්ද. පුළුවන්. முடியும். நகிන්න ஏறுங்கள். பாலங்கமட்ட டிக்கெட் එකක් කීයද. அப்ப டிக்கெட் வந்து எவ்வளவுன்னு சொல்லி கேட்கப்படுது. பாலங்கமட்ட டிக்கெட் එකක් කීයද. பாலங்கமக்கு டிக்கெட் ஒன்று எவ்வளவு. ருப்பியல் 15. என்ன நாங்கள் வளமையா பார்த்துனாங்க பிள்ளைகள். வயசு சொல்லிக்க வயசு 14යි, வயசு 15යි, வயசு 30යි. அதே மாதிரி ருப்பியல் 15යි. என்ன இப்போ 15 ரூபாய்ன்றத அவங்க ரூபாய் சிங்களத்தால முதல் ருப்பியல் சொல்லித்தான் சொல்லப்படும். அப்ப ருப்பியல் 15යි. டிக்கெட் துணாத் என்ன. டிக்கெட் 3 தாருங்கள். மென்ன டிக்கெட். மாறு சொல்லி தியனவாத. மாறு சொல்லி இருக்குதான்னு சொல்லி கேட்கப்படும். நே ருப்பியல் 50යි තියන්නේ. ருப்பியல் 50. மாறு சொல்லி இருக்குன்னு சொல்லி கேட்கறது மாத்தின காசு இருக்குதா. அப்ப அவர் கொடுக்க வேண்டிய காசு 15 ரூபா படி 3 45 ரூபா. ஆனா அவர் இருக்கிற கொடுத்த காசு 50 ரூபாய். ஏனம் இத்துரு சொல்லி பகிர கொட்ட கண்ண. அப்படி என்றால் மிகுதி காசை மிச்ச காசை பகின கொட்ட இறங்கும் போது பெற்றுக்கொள்ளுங்கள். கண்ண என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. என்ன கொண்டக்டர் சொல்றேன். இස්සරහට යන්න. முன்னுக்கு போங்கன்னு சொல்லி சொல்ல. இස්සරහට යන්න. කොන්දොස්තර මහත්තයා අපි ඉස්සරහ බහිනවා. කොන්දොස්තர் මහත්තයා අපි ඉස්සරහ බහිනවා. நாங்க முன்னுக்கு இறங்க போறோம். අපි ඉතුරු සල්ලි ගත්තේ නැහැ. அதாவது நாங்கள் மிச்ச காசு வாங்கவில்லை. மென்ன இந்தாங்கோ என்று சொல்லி அவர் அந்த மிச்ச காசை திருப்பி கொடுக்கிறார். பஹிமு இறங்குவோம் இறங்குவோம். அண்ணா அதோ ஐஸ்கிரீம் மாமா. ஐஸ்கிரீம் மாமா நிக்கிற. அப்ப அண்ணா அதோ ஐஸ்கிரீம். அப்பி ஐஸ்கிரீம் கமுத. நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா. அனே மாலங்க சல்லி நேனே. என்ன
இதுவரைக்கும் பார்த்ததுல யாருக்காச்சும் மீதும் விளங்காட்டிக்கு திருப்பி சொல்லலாம் இல்லையால் கிளியரா இருக்குமென்று நினைக்கிறேன். நேற்றும் பார்த்தபடியா ரோசியா எதுவும் டவுட் இருக்கா? ஸ்பீடா போற மாதிரி ஓகே தானே? இல்ல சார். මාළඟ තියෙනවා. අයිස්ක්‍රීම් එකක් කියද? අනේ මාළඟ සල්ලි නෑනේ. அப்ப என்னட்ட காசு இல்லையேன்னு சொல்ல, ஐயோ என்னட்ட காசு இல்லையே, நானே மாலங்க சல்லினா. மற்ற இன்னொரு ஆள் சொல்றாரு, இந்த மாலங்க தீயனவா என்னட்ட இருக்குது. ஐஸ்கிரீம் එකක් කියද? ஐஸ்கிரீம் உண்ட உழவு එක එක ගණන් වලට තියෙනවා. ஒவ்வொரு விலைகளுக்கும் இருக்குது. එක එක ගණන් වලට තියෙනවා. ஒவ்வொரு விலைகளுக்கும் இருக்குது. அப்பட்ட ஐஸ்கிரீம் துணாத் දෙන්න. எங்களுக்கு ஐஸ்கிரீம் 3 தாருங்கள் என்று சொல்லி கேட்கப்படுது. Right. මොන ஐஸ்கிரீம்ද ඕනේ? என்ன ஐஸ்கிரீம் வேணும்? මට වැනිලා ஐஸ்கிரீம். எனக்கு වැනිලා ஐஸ்கிரீம். මටත් වැනිලා ஐஸ்கிரீம். மட்ட வெனிலா ஐஸ்கிரீம். எனக்கு மட்டத் வெனிலா ஐஸ்கிரீம். எனக்கும் வெனிலா ஐஸ்கிரீம் தான். ஹொயாட்ட මොනවාද ඕනේ? உங்களுக்கு என்ன வேணும்? மற்ற ஆள்கிட்ட கேள்விப்படுது. மூன்றாம் நபர்கிட்ட. மட்ட சாக்லேட் ஐஸ்கிரீம். எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம். மென்னா இந்தாங்கோ ஐஸ்கிரீம். மென்ன ஐஸ்கிரீம். இந்தாங்கோ ஐஸ்கிரீம். காட்டது சாக்லேட் ஐஸ்கிரீம். யாருக்கு இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும்? அரையாட்டது என்ன? அவர்கிட்ட கொடுங்க. அப்பட்ட வெனிலா தென்ன. எங்களுக்கு வெனிலாவை தாங்கோ. அப்பட்ட வெனிலாவை தென்ன. அண்ணன் ஒயாக்கே தாத்தா அவில். அதோ உங்களுடைய தாத்தா அவில். அப்பா வந்து விட்டார். புத்தாளா தந்த ஆவே. பிள்ளைகளே, மகன்மாரே, இப்பயா வந்து நீங்கள். தந்த ஆவே. ஓ ஓம் தனுய் ஆவே. இப்பதான் வந்தாங்க. தனுய் ஆவே. இப்பதான் வந்தாங்க. தாத்தே மேயாமட்ட தாத்தா அப்பா. தாத்தே அப்பா கூப்பிடுற. தாத்தே மேயாமட்ட பஸ் கிட்ட டிக்கெட் கத்த. இவர் வந்து பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்தவர். இவர் எனக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்தவர். கொச்சர வந்தது. இவ்வளவு நல்லம். அறையா காத் எக்கத யானே. அவர் யாரோட போற? அறையா காத்துக்கத யானே. அவர் யாரோட போற? மட்ட தனியமா என்ன சொல்லுவாங்க? எனக்கு தனிய போக முடியும். ஹேனங் பரிசமின் என்ன புத்தா. அப்படி என்றால் பரிசமின் கவனமாக செல்லுங்கள் மகன் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப 8ஆம் ஆண்டு புத்தகத்தின் எத்தனையாவது பாடம்? 11வது பாடம். பஸ்ஸுக்கு பஸ்ஸிலே செல்வோம் என்ற பாடம் நாங்கள் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம்.